பார்த்துவிடலாம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நீர் திறப்பதற்கு முடிவு ஆனது எடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நீர் திறக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கனமழை காரணமாக பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிரம்பி இருக்கக்கூடிய வகையில் தற்போது செம்பரம்பாக்கத்திலிருந்தும் அந்த ஏரியிலிருந்து இன்று நீர் திறக்க முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலை 8 மணிக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று நீர் திறக்க முடிவெடுக்கப்பட்டு இன்று காலை 8 மணிக்கு திறந்துவிடப்படும் என தகவலானது கிடைத்திருக்கிறது. இன்று காலை 8 மணிக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளதாக செய்தி கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வினாடிக்கு 1000 கன அடி நீர் இன்றைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்படும் என செய்தி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வங்கக்கடலில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலும் மழை நீடித்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் நிரம்பி வருகின்றன. தற்போது செம்பரம்பாக்கத்திலிருந்து இன்று காலை 8 மணிக்கு வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட உள்ளதாக செய்தி கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் இணைப்பில் இருக்கிறார். ஜெய்ஹரிஷ், வணக்கம். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரியுடைய நீர் இருப்பு எவ்வளவாக இருக்கிறது? தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து இன்று காலை 8 மணிக்கு 1000 கன அடி உபரி நீராக திறக்க மாவட்ட நீர்வாகத்துறையானது உத்தரவானது பிறப்பித்துள்ளது. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையானதும் விடப்பட்டுள்ளது. மேலும் செம்பரம்பாக்கம் ஏரியில் 24 அடியில் தற்போது 23.29 அடியை எட்டியதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த நீரானது உபரி நீரானது வெளியேற்றப்பட உள்ளது. மேலும் ஏரியில் 3640 மில்லியன் கன அடியில் தற்போது 3453 மில்லியன் கன அடி நீரானது தற்போது உள்ளது. மேலும் நேற்று இரவு பார்த்தோம் என்றால் திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் அமைந்துள்ள சாண்ட்ரோ சிட்டி பகுதியில் சுமார் 500 வீடுகளில் இந்த உபரி நீரானது வெளியேற்றப்படாத காரணத்தினால அங்க அந்த வெள்ள நீரானது உள்ளே புகுந்ததால அந்த பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானர். இதன் காரணமாக நேற்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர், படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உபரி நீரானது வெளியேற்றப்பட்டிருந்தால் எங்கள் பகுதியில் இது போன்று ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என நேற்று இரவே அவர்கள் புகார் தெரிவித்தனர். இதன் காரணமாக இன்று காலை 8 மணி அளவில் இந்த உபரி நீரானது வெளியேற்றப்பட உள்ளதாக நீர்வளத்துறை தரப்புல அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது.